ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி மகாநதியோட 850 ஆஃப் எபிசோட். ஸோ எல்லா மெம்பர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ டிரெக்டர் சார் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் அண்ட் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற எல்லா டீமுக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். சரி வாங்க இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப எமோஷ்னலான ஒரு எபிசோட் தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு டோட்டல் அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அம்முவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜயை மீட் பண்ணி ஒரு டைலாக் வந்து பேசிடுறாங்க. அதுவும் அந்த டைலாக் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ குழந்தைய வச்சு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இது காவேரி கேரக்டரே கிடையாது. ஸோ காவேரி கேரக்டர் சுத்தமாக வந்து புதைச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் சொன்னோம். காவேரி கேரக்டர் வந்து எல்லாத்தையும் யோசிப்பாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய காவேரி. பட் இன்றைக்கான எபிசோடில் பிளைண்டாக வந்து காவேரியை திட்டாங்க. அதுவும் விஜய் எந்த நிலைமையில் இருப்பாருன்னு தெரிஞ்சும் காவேரி இப்படி பேசியிருக்கக்கூடாது. குழந்தைய காணோன்ற இதில் குழந்தை கிடச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையில் தான் விஜய் இருப்பார். ஸோ இன்றைக்கி விஜயோட மூவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக காவேரி கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் மட்டும்தான் காவேரிக்கு அந்த ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ எல்லோரும் மறுபடியும் அதை பற்றி பேச அவங்களுக்கு இன்னும் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த கோவம் மட்டும்தான் அவங்களுக்கு வருதே தவிர யோசிக்க விட மாட்டுறாங்க. ஸோ அவள் யோசிக்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வர்றதுக்கு விஜயோட இந்த டெசிஷன் வந்து கரெக்டானது. ஸோ விஜய் வந்து அந்த மாதிரி இனிமேல் வந்து எங்களால் எந்த தொந்தரவும் வராது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிட்டார். இங்கே சாரதா அம்மா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அம்மு பாப்பா வந்து பார்க்க வராங்க. ஸோ அவங்கக்கிட்டையுமே வந்து நாளைக்கான ப்ரிவ்யூவில் வந்து நீங்கள் யாரும் இங்கே வர வேணாம் அப்படின்னு சொன்னது அது ஒரு கரெக்டான மூவ். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து காவேரி வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் காவேரி ஸ்கூல்லையுமே வந்து அம்மு இல்லாதது மிஸ் பண்ணுறது வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம சொன்னதுனால தான் வந்து காவேரி வந்து குட்டி காவேரி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்றது அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் 850 எபிசோட்ஸ் வந்து ஒரு கரெக்டான ஸ்டோரி மூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கான எபிசோட். நீங்கள் இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா தகவலுமே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எந்த மிஸ் பண்ண பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.